ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆந்திரா மருமகள். நான் உங்கள் கல்பனாங்க. அண்ட் இன்றைக்கியோட vlog என்னென்னா, என்னோட ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாம் கலெக்ஷன் வந்து காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதோட வந்து இந்த வீடியோ வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தால், என்னோட பேர் வந்து கல்பனாங்க. அண்ட் ஆந்திரா மருமகள் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்டு சில வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸுங்க. இது வந்து அப்போ ஒரு 13 இயர்ஸ் பேக் வந்து ஒரு 2500க்கு வந்து இந்த ஆரி ஒர்க் வந்து நான் பண்ணியிருந்தேன். இது ஹெவியாக வந்திருக்கும். இந்த நெக் லைன் எல்லாமே பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து ஜரி லைன், அப்படியே ஸ்டோன் லைன்ஸு, கம்ப்ளீட்டாக வந்து நிறைய ஸ்டோன் ஒர்க்காகவே இருந்தது. இந்த ஹேண்டுமே என்னென்னா, பாதி வந்து இந்த லீஃப் மாடலு இங்கே நெக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான், பாதி வந்து இந்த லைன் மாடல் மாதிரி வந்திருக்கும். அப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஹேண்ட்ஸ் தான் ட்ரெண்டாக இருந்ததால் என்னென்னா, அப்போ ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுசஸ்மே வந்து நான் இந்த மாதிரி ஷார்ட் நெக் தான், ஷார்ட் ஹேண்ட்ஸாக தான் வந்து ஸ்லீவ்ஸாக தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு இதுக்கு த்ரெட்ஸுமே பாருங்களேன், பின்னாடி அந்த இது கூட எதுவுமே பண்ணலை. ஒரு 13 இயர்ஸ் பேக் வந்து இந்த ஆரி ஒர்க் பண்ணுறதே வந்து அப்போது ரேரு, ஏதோ கிராண்டாக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் பண்ணுவோன்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஆரி ஒர்க் டிசைன் பாருங்கள். ஃப்ரண்ட்லேயுமே என்னென்னா, இந்த ஒரு சிங்கிள் லைன் மாதிரி, அந்த வெறும் அந்த ஜரி லைன் மட்டும் வர்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வந்து என்னோட செகண்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணியிருந்த ப்ளவுஸு. இதுவுமே வந்து ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான். இது என்னென்னா, இந்த ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் மாதிரி, அந்த ஹார்ட் நெக்கு போட்டு நெக்லஸ் பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து த்ரெட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும், வெறும் அந்த அவுட்லைனிங் மாதிரி. எல்லாமே வந்து ஸ்டோன் ஒர்க் தான். ஸோ நெக் எப்படி வந்திருக்கு அதே மாதிரி தான் இந்த ஹேண்டுக்குமே வந்து இந்த கர்வ் கட்டிங் மாதிரி வந்துட்டு அந்த ஸ்டோன் ஒர்க்கு. இந்த ஒர்க்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு இந்த மாடல் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேம் அது வந்து ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி தான் ஒரு நெக்லைன் வந்து சேம் அது நெக்லஸ் போட்ட மாதிரியே இருக்கும். பட் அப்போ என்னென்னா, ஷார்ட் ஹேண்ட்ஸ் வந்து ட்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறப்போ என்னென்னா எல்லாமே ஷார்ட்டாக வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த ப்ளவுஸ் என்னால் போட முடியல. தேர்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். இது வந்து என்னோடய தேர்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸுங்க. இது வந்து நான் நெல்லூரில் தான் தைச்சது. ஸோ அப்போ என்னென்னா, நெல்லூருக்கு வந்த பிறகு தான், ஸோ அந்த 2 ப்ளவுசஸ் ஃபஸ்ட்டு காட்டிருந்தேன் இல்லையா, அந்த 2 வந்து நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது தைச்சது. இது வந்து நெல்லூருக்கு வந்த பிறகு யூஸ் பண்ண ப்ளவுஸ். இதுவும் என்னென்னா, அந்த சாரீக்கு வந்து கொஞ்சம் பீகாக் டிசைன்ஸ் வந்து வந்துருந்தது. ஸோ அதனால் என்னென்னா, ஒரு சைடில் வந்து பீகாக், இந்த பக்கம் எப்படி பல்லு வந்துடும் இல்லையா, அதனால் வந்து சிம்பிளாக டிசைன் மாதிரி கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து பீகாக்கு தெரிகிற மாதிரி வந்து டிசைன் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஹேண்டுக்குமே என்னென்னா இந்த மாதிரி தான். ஸோ அந்த கர்வ் மாதிரி கொடுத்துட்டு நடுவில் பீகாக் வர்ற மாதிரி வந்து கேட்டிருந்தேன். அண்டு அதுக்கப்புறம் நெல்லூருக்கு வந்த பிறகு தான் இந்த த்ரெட்ஸ் எல்லாமே வந்து ரெடிமேடாக வந்து மீட்ரு 5 rupees அப்படின்ட்டு வாங்கி அதுக்கு வந்து கீழே இந்த தொங்குற மாதிரி வந்து, அப்போல்லாம் இந்த மாதிரி தாங்க. பார்த்திங்களா கலர் எப்படி போயிட்டு ஒன்றுத்துக்கு வந்து சுத்தமாக இதுவே இல்லை, விழுந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 13 இயர்ஸ் பேக் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இது ப்ளவுஸே பாருங்கள், ரொம்ப வந்து கிழிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சாரியில் ப்ளவுஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்னா இந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நாள் கழிச்சு யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்வெட்டிங் அதெல்லாம் ஆகிட்டு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து சேம் அதே மாதிரி தான், பேக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்து டிசைன் கொடுத்துட்டு, ஸோ மேங்கோஸ் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில் வந்த மாதிரியே இது வந்து ஒரு சாரீ வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது. அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக தைச்சி கொடுங்க அப்படின்னா, இது நெல்லூரில் நான் வந்த புதுசில் வந்து இந்த டிசைன் வந்து எனக்கு ஒரு 800 1000 rupeesக்கு தான் வந்து ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்காக தான் இருக்கும். அண்ட் நெக்லைன் மட்டும் கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டுக்கு வந்து ஃபுல்லாக கேட்கல, வெறும் அங்கங்கே புட்டீஸ் மாதிரி கொடுத்துட்டு, ஸோ கொஞ்சம் இது ஹைலைட் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி பீட்ஸு மொத்தமாகவே வந்து த்ரெட்டே யூஸ் பண்ணாமல் அப்போ எல்லாம் நிறைய வந்து பீட் கலெக்ஷனாகவே வந்து வந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு வேளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஸோ இந்த மாதிரி நெக்லைன் மட்டும் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸ் தாங்க என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்னா, அப்போது வந்து மொபைல் ஃபோன்ஸ் கூட என்னென்னா இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வந்து கம்மி. அவங்க காமிக்கிற மாடல்ஸ்லேயே வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் என்னென்னா, என்கிட்ட அப்போ மொபைல் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னென்னா, ஏதாவது அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாடலில் வந்து நான் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த அந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி பார்த்தது தான். இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் எனக்கு
ரொம்ப பிடிச்சி வந்து இந்த டிசைன் வந்து பண்ணியிருந்தேன். இது கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு சைடில் ஜிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ சைடில் ஜிப்பு வர்ற மாதிரி வந்து தைக்க வேண்டியதாக அவசியம் வந்துருச்சு. ஏன்னா நான் வந்து ஹை நெக் மாதிரி போட் நெக் மாதிரி கேட்டுட்டு பின்னாடி வந்து கவர் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கேன், டிசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயும் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு போட் நெக்காக வந்திருக்கு. ஸோ அப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா ஜிப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேண்டுக்கு வந்து இந்த மாதிரி சூப்பராக இருக்குது இந்த டிசைனு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் போட்டேன். பட் என்னன்னா மிஸ்டேக்கு, அந்த ஜிப்பு போட்டதால் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து கிழிஞ்சிட்டு பின்னாடி இது லைனிங் ஸோ இந்த மாதிரி வந்து பிஞ்சு போயிடுச்சு ப்ளவுஸே. ஒரு வாட்டி தச்சு ஃபிட்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போதே வந்து இந்த மாதிரி கிழிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ப்ளவுஸு சுத்தமாக ஆரி ஒர்க் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண காசு எல்லாமே வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இதே பாருங்கள், இங்கே கூட வந்து பிஞ்சு வந்திருக்கு. இந்த ப்ளவுஸ் தான் நான் ஃபஸ்ட்டு பிரின்சஸ் கட் வச்சு தைச்ச ப்ளவுஸு. இங்கேயாவது அட்லீஸ்ட் பட்டன்ஸ் வச்சுருந்தா நான் இந்த ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு மிஸ்டேக் ஆனதுலேருந்து பின்னாடி பேக் ஓப்பனாக சைடு ஓப்பன் அந்த மாதிரி வைக்கிறதே இல்லை. ஃப்ரண்ட் ஓப்பன் மட்டும்தான். பேக் ஓப்பன் வந்து கொஞ்சம் ரேராக தான் நான் சூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஃப்ரண்ட் லைனுமே வந்து இந்த மாதிரி சிம்பிளாக பீட் ஒர்க்லேயே ஒரு லைன் மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த ஹேண்ட் ஒர்க் வந்து எனக்கு ஹேண்டில் இருக்கிற டிசைன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு சொல்லுங்கள். அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் பாருங்கள். ஸோ இது வந்து வெங்கட்கிரி பட்டுவோ ஏதோ காட்டன் பேஸ்டு மாதிரி இருக்கும். சாரீ வந்து பட்டு சாரீ தான். இதுக்கு என்னென்னா நான் சாரியில் இருக்கிற ப்ளவுஸே வந்து சேம் சாரீ கலர் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லி சிம்பிளாக தான் கேட்டிருந்தேன். பட் ஹேண்டுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் வந்து கொடுங்க அப்படின்ட்டு இந்த டிசைன் தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே இந்த சில்வர் இது வந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதிலெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம டிசைன் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கிற மாதிரி, ஷோல்டர் கிட்டேருந்து வராமல் கொஞ்சம் ஷோல்டரை தள்ளி வர்ற மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம 10 இன்ச்சஸ்ஸு 9.5 இன்ச்சஸ்ஸு லென்த்தில் வந்து வச்சுருக்கேன் ஹேண்ட்ஸு. ஸோ இந்த ஹேண்ட்ஸு இந்த டிசைன் வந்து இப்படி இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஹேண்ட் ஒர்க் வந்து இப்படி ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் ஃப்ரண்ட் நெக்கு வந்து சேம் பின்னாடி எப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்து ஒரு அவுட்லைனிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, அவுட்லைன். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம். இதுவுமே வந்து என்னோடய ஃபேவரட் ப்ளவுஸுங்க. ஏன்னா ரொம்ப பிடிச்சி இந்த நெக்கு டிசைன் பேட்டர்ன் வேணும் அப்படின்ட்டு வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் அவங்க ஹை நெக் மாதிரி, அதான் போட் நெக் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கரெக்டு சைஸாக வந்து எடுக்கணும். இல்லைனா வந்து டைட்டாக இருந்துருச்சுன்னா ப்ளவுஸஸ் கிளிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பாருங்கள், இங்கே வந்துலாம் பிஞ்சு போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் மேலேயே ஆகிட்ருக்கோங்க இந்த ப்ளவுசஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி. அதனால் என்னென்னா இங்கே அண்டர் ஆர்ம்ஸ்கிட்டையும் இந்த பின்னாடி வந்து பிஞ்சு போன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது ஹேண்ட்ஸாவது நம்ம வேறு ப்ளவுஸ்க்கு வந்து மாற்றிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணணும். ஸோ ஆல் ஓவராக வந்து அங்கங்கே சாரீ கலரில் வந்து புட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஹேண்டு வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஹேண்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் ஒர்க்கு சாரியில் வந்திருக்கிற மாதிரி ஒரு சின்ன பேர்டு வந்து இதில் வர்ற மாதிரி வந்து கேட்டிருந்தோம். உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஜஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் ஓப்பன் தான். அந்த ப்ளவுஸ்க்கு பண்ண மிஸ்டேக் வந்து இனிமேல் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து ஹை நெக்காக இருந்துட்டாலும் போட் நெக்காக இருந்துட்டாலுமே ஃப்ரண்ட் ஓப்பன் கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு ஒரு சைடு மட்டும் டிசைன் வந்து போட சொல்லியிருந்தேன். ஸோ ஒன் சைடு வந்து இந்த மாதிரி தான் டிசைன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிசைனுங்க. ஏதோ ஒரு பின்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்து எனக்கு இதே மாதிரி பேட்டர்னில் வேணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த டிசைன் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். இது என்னென்னா பேக் ஓப்பன் தான் வச்சுருக்கேன். ஸோ பேக் ஓப்பன் வச்சுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், நெக்லைனில் வராமல் இந்த மாதிரி சைடில் இது வேர்ட்டிக்கலாக வரட்டும் அப்படின்ட்டு டிசைன் வந்து இப்படி சூஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து சம்கி லேயர்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி வந்து கொடுத்துட்டு ஹேண்டுக்குமே சேம் அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி வந்துட்டு கீழே வந்து அந்த டிசைன் வர்ற மாதிரி வந்து டிசைன் சொல்லியிருந்தேன். அண்ட் ஃப்ரண்ட் நெக்கு வந்து இது போட் நெக்குன்றதால ஃப்ரண்ட்டில் வந்து ஜஸ்ட்டு நெக் கம்ப்ளீட் நெக்காக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா பின்னாடி ஓப்பன் இருக்கு இல்லையா, அதனால் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதுவே ஃப்ரண்ட்டில் இருந்திருந்தால் பாதியாக வந்து டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம்.
இந்த கட் ஒர்க் ப்ளவுஸ் வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு தான் ரொம்ப ரொம்ப வந்து இஷ்டமாக வந்து இந்த ஒர்க் வந்து பண்ணியிருந்தோம். இது வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் என்னென்னா சிம்பிளாக வந்து ஒரு நெக்லைன் கொடுத்துட்டு ஹேண்டுக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிசைனுமே வந்து என்னென்னா இப்போது வந்து எனக்கு ஐடியா என்னென்னா இது சின்னதாக வந்து போட்டிருந்தோம். இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு எவ்வளோனா ப்ராடாக தெரியுது இல்லையா? அதுவே சின்ன டிசைனாக வந்து பிளான் பண்ணி நம்ம கட் ஒர்க் பண்ணியிருந்தா இன்னும் பார்க்க அழகாக இருந்திருக்கும். அவங்க என்னென்னா அப்போ வந்து கொஞ்சம் பெருசாக வந்து டிசைன் போட்டுட்டதால என்னென்னா ரொம்ப அப்படின்னு இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி அப்படின்ட்டு. இதுவுமே என்னென்னா பாருங்களேன், கொஞ்சம் நாள் கழிச்சு என்னென்னா இந்த கட் ஒர்க்குமே என்னென்னா பிஞ்சு பிஞ்சு போகிற மாதிரி இருக்குது ப்ளவுஸ். ஸோ பின்னாடி வந்து பேக் நம்மளுக்கு அந்த அகலம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டாங்கன்னா ரொம்ப குனிஞ்சி ஏஞ்சிக்கும் போது என்னென்னா இந்த மாதிரி வந்து கட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணோன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஸோ இது என்னென்னா நான் கட் ஒர்க் பண்ணது இப்போல்லாம் வந்து உள்ளே வந்து கிளாத் இல்லாமலே கொஞ்சம் போட்டுக்கிறாங்க. எனக்கு வந்து இது பிடிக்கல, அது ஓப்பனாக இருக்கிறது. அதனால நான் என்ன பண்ணேன்னா உள்ளே வந்து காட்டன் துணி போட்டாலுமே வந்து அது வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கும் இல்லையா, வாஷ் பண்ணால் அப்போயும் நல்லா இருக்காதுன்ட்டு உள்ளே வந்து இந்த ஒர்க்கு கீழே டைலர் கிட்ட கொடுக்கும்போது இது 3 லேயர்ஸ் கிளாத்து. என்னென்னா இங்கே மேலே வந்து இந்த ப்ளவுஸ் கிளாத்து, அடியில் வந்து சாட்டின் கிளாத்து, உள்பக்கமாக வந்து காட்டன். ஸோ 3 லேயர்ஸ் ஆஃப் கிளாத் வந்து இதுக்கு போட்டிருக்காங்க. அது ஹேண்டுக்குமே அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். ஹேண்டுக்குமே வந்து ஸ்கின் தெரியாது. ஸோ சாட்டின் கிளாத்து தான் உள்ளே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங்கும் போட்டுட்டு ஸோ இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்லேயுமே வந்து சேம் அதே மாதிரி தான் சைடில் கட் ஒர்க்கு. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணலாம், ரொம்ப ஹெவியாக வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக வேண்டாம் அப்படின்ட்டு நான் இந்த டிசைன் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அது சாரீ எல்லாமே வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருந்தது, அந்த நியான் க்ரீன் சாரீ. அண்ட் அதுக்கு வந்து ஜஸ்ட்டு நான் அவுட்லைன் கொடுத்துட்டு கீழே வந்து அந்த சாரீ கலரில் வர்ற மாதிரி கொஞ்சம் ஹேங்கிங்ஸ் மாதிரி வேணும் அப்படின்ட்டு இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அங்கங்கே வந்து சிம்பிளாக இருக்காமல் இந்த ஷேப் வர்ற மாதிரி என்னென்னா பீட்ஸ் வந்து தைக்க சொல்லியிருந்தேன். ஸோ ஹேண்டுக்குமே என்னென்னா மேலெல்லாம் ஒரு பார்ட் மட்டும்தான் இந்த பீட்ஸ் தைக்கிற மாதிரி, இங்கெல்லாம் மறுபடியும் ப்ளெயினாக விட்டுட்டு ஹேண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேலப் மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்கேலப், அந்த ஸ்கேலப்பில் வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணியிருக்கிற அந்த டிசைன் வந்து இங்கே ஹேண்டில் வரணுன்ற மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து கீழே நம்மளுக்கு அந்த ஹேங்கிங் வந்து தொங்குறப்போ வந்து ஹேண்டில் வந்து அழகாக தெரியும் இப்படி தொங்கிட்டே. ஸோ அந்த ஸ்கேலப் பேட்டர்ன் மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் தான் பின்ட்ரெஸ்ட்டில் வந்த பிறகு நான் இதெல்லாம் சூஸ் பண்ணியிருந்தேன், இந்த டிசைன்ஸ் எல்லாமே. அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்து சேம் அதே மாதிரி தான், ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்த பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்துட்டு ஒரு லைன் வந்து கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக வந்து பிளான் பண்ணியிருந்தேங்க. ஏன்னா அதான் ஒரு 10 இயர்ஸ்க்கு பேக் இதெல்லாம் பண்ணது. அந்த ஸ்கேலப் டிசைன் வர்ற மாதிரி, ஸோ சாரீ கலர் வரணும், அதே மாதிரி லைட்டாக வந்து பீட்ஸ் கலெக்ஷன் மாதிரி வரணும், எனக்கு ஹேண்டில் வரும்போது தொங்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நெக்லைனில் வந்து கொடுத்துட்டு ஹேண்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலாமே அப்படின்ட்டு என்னென்னா இந்த மாதிரி ஷோல்டர் பார்ட்டை மட்டும் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு 3 லேயர் கொடுத்துட்டு அப்புறம் இந்த பார்டர் தெரியணும் அப்படின்ட்டு விட்டுட்டு கீழே மட்டும் மறுபடியும் அந்த ஸ்கேலப் மாதிரி கொடுத்துட்டு இந்த பீட்ஸ் வந்து கையில் தொங்குற மாதிரி வந்து கேட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்திருந்தது டிசைனு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இதுக்கு வந்து நான் த்ரெட்டும் போடலை, எதுவுமே போடலை, இன்னும் ப்ளவுஸே யூஸ் பண்ணலை. ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து சேம் அதே மாதிரி ஸ்கேலப் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒன் சைடு மட்டும்தான் ஸ்கேலப். ஹேண்ட் வந்து இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து இதுவுமே வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்கள் அக்காவோட ப்ளவுஸ் வந்து இந்த மாடல் வந்து நான் டிசைன் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கும் வந்து இதே மாடல் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க என்னென்னா அவசரத்தில் பாருங்களேன் எவ்வளோ பெரிய பெரிய டிசைனாக வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட சொல்லி எங்கள் அக்காவுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் போட சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம்
எங்கள் அக்காவுக்கு வந்து இதே மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். எங்கள் அக்காவுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பெருசு பெருசாக போட்டுட்ருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் போன்னு இருக்குது. அது அவ்வளோவா பிடிக்கல எனக்கு. சரி ஓகே, ஒர்க் பண்ணிட்ட பிறகு நம்ம எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? ஸோ ஹேண்டுக்கு என்னென்னா இந்த மாதிரி. ஸோ சாரியில் வந்து கொஞ்சம் எலிஃபெண்ட் இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் இருந்ததா, ஸோ அதனால் எலிஃபெண்ட் இருக்கிற மாதிரி போடுங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் ப்ளெயினாக தான் இருக்கும். இந்த ஜரியில் தான் இந்த பாக்ஸ் மாதிரி வந்து டிசைன் பண்ணிவிட்டு அந்த செக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து கோல்டு ஃப்ளவரு, சாரீ கலரில் இருக்கிற ஃப்ளவரு, அதே மாதிரி ஒரு எலிஃபெண்ட் மேலே இந்த ஏதோ ஒரு டிசைன் வர்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா இதுதான் சாரியோட கலர், இது பார்டரோட கலர். பல்லு அண்ட் பார்டரோட கலர் வந்து இந்த ப்ளவுஸு, சாரியோட கலர் வந்து இது தான் வரும். ஸோ அதனால தான் அங்கங்கே வந்து இந்த கலர் வந்து யூஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே சேம் அதே மாதிரி தான் ஒரு அவுட்லைனிங் மாதிரி அந்த பெரிய பெரிய மேங்கோஸ் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளவுசஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் இல்லை 13 இயர்ஸ் பேக். இந்த ப்ளவுஸ் வந்து ஆல்மோஸ்ட் என்னோடய ஃபேவரட் சாரியோட ப்ளவுஸ் இது. ஸோ அந்த பட்டு சாரீ காட்டியிருந்தேன் இல்லையா? ஸோ என்னது பியூர் சில்க் சாரீ எல்லாமே இப்போ பார்த்தது எல்லாமே பியூர் சில்க் சாரீஸோட ப்ளவுசஸ் தான். இந்த ப்ளவுஸ் வந்து சாரீ ஹைலைட்டாக இருக்கணும், ப்ளவுஸ் வந்து அவ்வளோ ஹைலைட் வேண்டாம் அப்படின்ட்டு வெறும் பேக் மட்டும் வந்து சாரியில் இருக்கிற எலிஃபெண்ட்ஸ் வந்து சின்னதாக வந்து போட சொல்லியிருந்தேன். அவங்க எது சொதப்பியிருக்காங்களோ அதை வந்து நெக்ஸ்ட் ப்ளவுஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெருசாக போட வேண்டாம், சின்னதாக போடுங்க அப்படின்ட்டு கேட்டு நான் இந்த மாதிரி வந்து சின்னதாக டிசைன் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது ஜஸ்ட்டு வந்து நெக்லைன் மாதிரி கொடுத்துட்டு நெக்கும் வந்து எல்லாமே வந்து வர்ற மாதிரி. ஹேண்டுக்குமே வந்து ரொம்ப சிம்பிளாக, ஏன்னா சாரீ தான் எனக்கு கிராண்டாக தெரியணும் அப்படின்ட்டு ஹேண்டுக்குமே வந்து வெறும் கீழே மட்டும்தான் அந்த அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு இந்த பால்ஸ் வந்து வர்ற மாதிரி. ஸோ இதுவுமே வந்து ஹேண்டுக்கு போட்டால் கொஞ்சம் தொங்குற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடல் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்டு ஃப்ரண்ட் நெக்குமே என்னென்னா சேம் எங்கள் பின்னாடி நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான். சைடில் வந்து லோட்டஸ்ன்ற பாருங்கள், எலிஃபெண்ட் ஒன்று ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக வந்து டிசைன் பண்ண ப்ளவுசஸ். இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸ் பேக். சில ஷார்ட் ஹேண்ட்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து 13 இயர்ஸ் பேக் எடுத்தது. ஃபுல் ஹேண்ட்ஸ் வந்த ப்ளவுசஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட்ஸ் வந்த ப்ளவுசஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் கிடையாது, ஒரு 8 இயர்ஸ் பேக் ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுசஸ் எல்லாமே இது. அண்ட் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கிற ப்ளவுசஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து லேட்டஸ்ட்டாக அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த ப்ளவுசஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி பண்ண வந்து ப்ளவுசஸ். லேட்டஸ்ட்டாக வந்து டிசைன் பண்ண ப்ளவுசஸ் எல்லாமே இந்த டிசைன்ஸு. இது வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து டிசைன் பண்ணது. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர் பேக்கு 6 மந்த்ஸ் பேக்கு அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ண ப்ளவுசஸ் இதெல்லாம். ஸோ இது வந்து எங்கள் அண்ணா வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நான் வந்து மறுபடியும் செப்பரேட்டாக வந்து இந்த மாதிரி டிஷ்யூ மெட்டீரியல் பியூர் வந்து வாங்கி அதுக்கு வந்து டையிங் பண்ணி சேம் பிங்க் கலர் வேணும் அப்படின்ட்டு அதில் வந்து சாரீ கலர் வர்ற மாதிரி இந்த நெக் பேட்டர்ன் தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஏன்னா ப்ளெயினாக இருக்கும் சாரீ, ஸோ அதனால் வந்து ப்ளவுஸ் கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கச்சன்னு இருக்கக்கூடாது. அதனால் என்னென்னா நடுவில் வந்து கொஞ்சம் கோல்டு ஃப்ளவர்ஸ் வரட்டும் அப்படின்ட்டு வந்து செலக்ட் பண்ணி ஹேண்டு மட்டும் வந்து சேம் ஸ்கேலப் மாதிரி கொடுத்துட்டு ஹேண்டுமே வந்து பூரா வந்து ஆல் ஓவர் டிசைன் வர்ற மாதிரி. ஏன்னா இது நம்ம பிளெயின் கிளாத் எடுத்துருந்தோம் இல்லையா? அதனால் ஹேண்டு வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்து நான் வந்து இந்த ஸ்கேலப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுவுமே வந்து பார்டர் மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து ஆல் ஓவர் டிசைன் வர்ற மாதிரி. அண்ட் அதே மாதிரி என்னென்னா இதுக்கெல்லாம் வந்து ஹேங்கிங் செப்பரேட்டாக நம்ம வாங்காமல் ஆரி ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்டேயே வந்து ஹேங்கிங்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ இந்த ஃப்ளவர் இருக்குது இல்லையா? ஸோ இதையே வந்து ஒரு 4 ஃப்ளவர்ஸை வந்து கிளாத்தில் அங்கங்கே போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ டைலர் என்னென்னா இதில் வந்து கொஞ்சம் சில பேர் என்னென்னா அது வந்து டிசைன் நல்லா தெரியணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கிளாத் வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைப்பாங்க. பட் இவர் என்னென்னா உள்ள கிளாத் வந்து வைக்காமலே என்னென்னா தச்சு கொடுத்துட்டாரு. பட் இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஹேங்கிங்ஸுமே இது வந்து நம்மளுக்கு சும்மா வீணாக போகாது, ஏன்னா ஆரி ஒர்க் பண்ணது இல்லையா? அதனால் வந்து பிஞ்சு போகிற மாதிரி இருக்காது. ஸோ இந்த ப்ளவுஸ் எத்தனை நாள் இருக்குமோ இந்த ஹேங்கிங்ஸுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்தா
ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஹேங்கிங்ஸ்க்குமே வந்து அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாடல்ஸ் இந்த ப்ளவுஸில் நம்ம எது மாடல் எடுக்கிறோமோ அதில் வந்து ஒரு மாடல் வந்து ஹேங்கிங்ஸ் வர்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் நெக்குமே வந்து சேம் இங்கே பின்னாடி எப்படி வந்திருக்கு அதே மாதிரி தான் ஒன் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாரீ என்னன்னா இதுவுமே வந்து சாரீ வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அதனால் வந்து எனக்கு சிம்பிளாக வேணும் அப்படின்ட்டு நான் இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். எதுவுமே என்னென்னா ஒரு ஜஸ்ட் பீகாக்கு நம்ம ஒரு பிங்க் ப்ளவுஸில் பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி வர்ற மாதிரி வந்து கொஞ்சம் போட்டு கொடுங்க அப்படின்ட்டு இங்கேயும் வந்து என்னென்னா ஸ்கேலப் மாடலில் வந்து நெக் பேட்டர்ன் கொடுத்துட்டோம். அண்ட் ப்ளவுஸ் வந்து இங்கே பார்டர் வந்திருக்கு, அது வந்து எனக்கு ஹைலைட்டாக தெரியணும். சாரீ வந்து இந்த ஹேண்ட்ஸ் வந்து அவ்வளோவா வந்து டாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சிம்பிளாக வந்து இந்த பீகாக்கே இங்கே வர்ற மாதிரி இங்கே ஹேண்டுக்கு வந்து ஸ்கேலப் வர்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சிம்பிளாக. இதுக்கு வந்து டிசைன் இல்லை இல்லையா, அதனால் நானும் சொல்ல மறந்துட்டேன். அதனால் ஹேங்கிங்ஸ் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் டைலர்கிட்ட என்ன சொல்லிட்டேன், சாரியில் அந்த பார்டர்ஸ் எல்லாம் எடுத்து எனக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்துருங்க, நான் ஹேங்கிங்ஸ் வேறு தனியாக வந்து போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு நான் சாரியில் இருக்கிற அந்த ப்ளவுஸில் இருக்கிற கிளாத்தோடையே வந்து இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து போட சொல்லிட்டேன். முடிஞ்சால் வந்து மறக்காமல் இந்த மாதிரி ஆரி ஒர்க்லேயே டிசைன் சொல்லியிருந்தால் ஹேங்கிங்க்கு நல்லா இருந்திருக்கும். ஃப்ரண்ட் லைனுமே வந்து சேம் இந்த நெக்கில் கொடுத்துருக்கிற பேட்டர்ன் தான் ஒரு சிங்கிள் லேயரை வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே வந்து ரொம்ப சிம்பிளாக, ஏன்னா சாரீ கொஞ்சம் கிராண்டாக தெரியணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து நான் டிசைன் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், இந்த டிசைனை வந்து நம்ம சொல்லும்போது இந்த அளவுக்கு வந்து ப்ராடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சின்னதாக போட்டு இந்த சைஸுக்கு வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணியிருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன், இது லுக்கு வந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து இந்த டிசைன் சுத்தமாக பிடிக்கல. சரி வேணாம், ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் போட்டுட்ட பிறகு நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா, ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். பட் நீங்கள் யாருக்கா ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ராடாக பெருசாக வந்து டிசைன் போடாமல் சிம்பிளாக சின்னதாக வந்து ஒரு அவுட்லைனிங் மாதிரி கொடுத்துட்ருக்கப்போ இந்த பேர்டுமே வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். அண்ட் எனக்கு இந்த டிசைனே பிடிக்கல, நான் சொன்ன டிசைன் வந்து ரொம்ப சின்னதாக போட சொல்லியிருந்தேன். பட் அவங்க அவசரத்தில் என்னென்னா 2 ப்ளவுஸ் கொடுத்துருந்தேன், ஒன்று நல்லா போட்டுட்டு இன்னொன்று வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துட்டாங்க. ஸோ ஹேங்கிங்ஸுமே வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க. இந்த ஹேங்கிங்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இதில் இருக்கிற மாடலே கிடையாது, பட் சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. நான் தான் ஏதோ பின்ட்ரெஸ்ட்டில் வந்து டிசைன் அனுப்பியிருந்தேன். ஸோ அதவே வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஹேண்ட்ஸ்க்குமே வந்து சிம்பிளாக போதும், ஏன்னா அந்த பார்டர் வந்து ஹைலைட் ஆகணும், சாரீ வந்து ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி சிம்பிளாக வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து கீழே ஹேங் பண்ணுற மாதிரி சாரீ கலரில் வந்து ஒரு பைப்பிங் மாதிரி கொடுக்க சொல்லியிருந்தேன். அண்ட் ஃப்ரண்ட்லேயே வந்து சேம் இதே மாதிரி தான் ஒரு நெக்லைன் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப பெருசாக போட்டிருக்காங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பட் நீங்கள் வந்து சொல்கிறதா இருந்தால் கொஞ்சம் சின்னதாக போட சொல்லி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்த டிசைன் வந்து சேம் இதே மாதிரி பாருங்கள், இவ்வளோ அளவில் இவ்வளோ சின்னதாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து நல்லா போட்டிருக்காங்க, ஒன்று வந்து அந்த மாதிரி போட்டுட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன், சின்னதாக போடுங்க, ப்ராடாக வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து சின்னதாக வந்து டிசைன் பண்ணிவிட்டு ஒரு அவுட்லைனிங் மாதிரி வந்து கொடுத்துட்டு, இங்கெல்லாம் வந்து புட்டிஸுமே வந்து சின்னதாக தான் வேணும், பெருசாக எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சின்ன பீட்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஹேண்டுக்குமே வந்து இது வந்து நான் சாரியில் இல்லாமல் ரா சில்க்கு செப்பரேட்டாக வாங்கி எல்லா சாரிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து சில ப்ளவுசஸ் வந்து டிசைன் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கலரில் வந்து இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்குது இல்லையா, ஸோ கிராண்டாக தெரியணும் அப்படின்ட்டு இது எல்லாமே வந்து அந்த கோல்டு ஜரி லைனில் வந்து செக்ஸ் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் டிசைன் வந்து கீழே இந்த அளவுக்கு வந்து டிசைன் வர்ற மாதிரி வந்து பேட்டர்ன் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் இப்படி போட்டிருக்காங்க. அண்ட் ஹேங்கிங்ஸுமே என்னென்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த டைலர் வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணதால் என்னென்னா நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு என்னென்னா கொஞ்சம் பஃப்பாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே வந்து இந்த ஜர்தோசி பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் சம்கி லைனு அந்த மாதிரி. ஸோ ஃப்ரண்ட் லைன்லுமே இதே மாதிரி தான் ஒரு ஹாஃப் லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரண்ட் நெக்குமே என்னென்னா ஒரு ஹாஃப் லைனில் வந்து சேம் பின்னாடி பேக்கில் கொடுத்துருக்குற அதே டிசைன் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லேட்டஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த கீழெல்லாம் வந்து ஸ்பேஸ் இதெல்லாம் வந்து ஒர்க் வேண்டாம், ஸோ இந்த நெக்லைன் வந்து இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த டிசைன் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைன் பார்க்கவே. அதே மாதிரி சாரீ வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணும், பேக் மட்டும் டிசைன் இருந்தால் போதும் அப்படின்ட்டு ஹேண்டுக்கு வந்து ஜஸ்ட் சிம்பிளாக இங்கே எது வந்து கொடுத்துருக்காங்களோ அதுவே வந்து இங்கே ஹேண்டுக்கு வந்து ஒரு அவுட்லைனிங் மாதிரி கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ சரி லைன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு
ஸோ அதனால் என்னென்னா இந்த பேக் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கிராண்டாக இருக்கும். ஃப்ரண்ட்லேயுமே என்னென்னா ஒரு சிம்பிள் ஒரு லைன் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குமே என்னென்னா சேம் அதே மாடலில் வந்து ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில வாட்டி என்னென்னா எல்லா ப்ளவுஸுமே வந்து ஆரி ஒர்க் பண்ண முடியாது இல்லையா, அதனால் வந்து மெட்டீரியல் வாங்குகிற கடைக்கு போயிட்டு இதில் வந்து ஆல்ரெடி இந்த புட்டீஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி மெட்டீரியல்லையே வந்திருக்கு. ஸோ அந்த ப்ளவுஸ் வந்து அந்த மெட்டீரியல் வந்து வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு இந்த நெக் பேட்டர்ன் மாதிரி வேணும் அப்படின்ட்டு டைலர்கிட்ட வந்து நான் இந்த பேட்டர்னில் வந்து தச்சிருந்தேன். அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம் அப்படின்ட்டு நானே ஒரு சின்ன லேஸ் 1 மீட்டர் கிட்ட வந்து வாங்கிட்டு பின்னாடி இந்த மாதிரி ஹேங்கிங் வர்ற மாதிரி, அதே மாதிரி ஹேண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஹேங்கிங்காக இருக்கட்டும். இது வந்து கொஞ்சம் கோல்டு கலர் ப்ளவுஸ்ன்றதால என்னென்னா நம்ம நிறைய சாரீஸ்க்கு வந்து மிஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி இந்த மெட்டீரியல் ஒன்று வாங்கி அது வந்து ஒர்க்குமே அதுக்கே வந்திருக்கு. ஸோ அது அப்படி வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது என்னென்னா போட் நெக்குன்றதால ஃப்ரண்ட் ஓப்பன் தான். இனிமேல் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த பிரின்சஸ் கட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெடியாகவே இருந்தது. இந்த கிளாத்து நான் வந்து வாங்கி என்னோட மெஷர்மெண்ட்டில் வந்து டைலர்கிட்ட வந்து தச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு 2 மாடல்ஸ் வந்து பண்ணியிருக்கேன், அதை காட்டுறேன். இந்த ப்ளவுஸ் வந்து சாரியை விட இந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு டிசைன் வந்த மாதிரி வந்து நான் மெட்டீரியல் வாங்கி, ஸோ இது என்னென்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும், பட் பார்க்குறதுக்கு வந்து ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படின்ட்டு கீழே வந்து அந்த நம்ம ஹிப்பு கிட்ட வந்து பின்னாடி வந்து நாட் போட்டுக்கிற மாதிரி வந்து 2 நாட் வந்து கேட்டிருந்தேன். இது வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம டைப் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். பேக் சைட்லேருந்து இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து இந்த நெக்லைன் வந்து ரொம்ப இறக்கிட்டு இங்கே த்ரெட் வைக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால் என்னென்னா நம்ம பேக் நெக்கோட சைஸே வந்து இங்கே வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து ஓப்பன் கொடுத்துட்டு இதில் வந்து த்ரெட் வந்து கொடுத்துட்டு பேக் ஓப்பன் மாதிரி வந்து வச்சிட்டோம். சாரீ வந்து கொஞ்சம் 2 கலர்ஸாக இருக்கிறதால என்னென்னா அந்த ஒரு கலர் வந்து ப்ளூ கலரில் ஒரு லேயரு ரஃபில் மாதிரி வச்சுருக்கோம், டபுள் ரஃபில் வர்ற மாதிரி. அண்ட் ஃப்ரண்ட்டுமே என்னென்னா சிம்பிளாக தான் இந்த போட் நெக் இருக்கும் இல்லையா, பிரின்சஸ் கட் கொடுத்துட்டு போட் நெக்கு, அவ்வளோதான். இதெல்லாமே வந்து நான் மெட்டீரியல் வாங்கி மெட்டீரியலில் வந்து டிசைன் பண்ண ப்ளவுசஸ். அதே மாதிரி தான் மெட்டீரியல் வாங்கிட்டு ஸோ ஃப்ரண்ட்டெல்லாம் பிரின்சஸ் கட் கொடுத்துட்டு நார்மலாக வந்து தச்சுட்டு அண்ட் பேக் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். சேம் அந்த க்ரீம் கலருக்கு எப்படி சூஸ் பண்ணியிருந்தோமோ இதுக்கு வந்து இந்த பிளாக் கலர் வர மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் சந்திப்போம். பாய்.